ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக டூர் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டேயோட லாஸ்ட் டே விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெண்டு கையிலே நான் கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன். ஒன்று மெரூன் கலர், இன்னொன்று க்ரீன் கலர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் வாங்கின வளையல், கண்ணாடி வளையல். மதுரைக்கு வந்ததுக்கப்புறமா மல்லிகைப்பூ வாங்காமல் எப்படி? மல்லிகைப்பூ ரேட்லாம் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி முழம் கணக்காக வச்சுருந்தாங்களா, வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா காரோட ஹீட்டில் வந்து வீணாக போயிடும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் உதிரிப்பூ 100 பூ மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர வழியிலே கட்டிட்டு வந்தேன். இப்போ எங்களோட பிளான் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் வந்து போக போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாங்கள் போன டைமில் நடை சாத்திட்டாங்க. 4 மணிக்கு மேலே தான் திறப்பேன்னு சொன்னாங்க. அதனால் சரி இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 மணிக்கு திருப்பரங்குன்றம் போகிற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் 2:30க்கெலாம் போயிட்டோம். பார்க்கிங் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து லாண்ட்ரி கடை, அவங்களே வந்து இங்கே நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் கொடுத்தாங்க. ஒரு 1/2 hour கிட்ட கார்லேயே எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து திருப்பரங்குன்றம் கோவில் தான் வந்தோம். 4 மணிக்கு வந்து நட திறப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் சடன்னு ஏறிடுச்சு. ஸ்பெஷல் தரிசனம். அதுக்கப்புறம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட், 50 ரூபா டிக்கெட் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டே போய் நின்னதுனால ஃப்ரீ டிக்கெட்லேயே வந்து போயாச்சு. அந்த கேட்டு, அந்த கதவு மேலெல்லாம் வவ்வால்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ள ஸ்டெப்ஸுக்கெல்லாம் போயிட்டு மலை மேலே ஏறி தான் இந்த திருப்பரங்குன்றம் வந்து இருக்குது. மலை மேலே ஏறி சாமி கும்பிட்ற மாதிரி தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளரே வந்து படிக்கட்டு அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா முருகர் வந்து நல்ல தரிசனம். நம்ம ஃபஸ்ட்டே போனதுனால நல்ல தீபாரத்தனைலாம் பொறுமையாக பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கு வந்து சிலை இல்லை, தெய்வானைக்கு மட்டும்தான் சிலை இருந்துச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர்லேயுமே தெய்வானையோட சிலை மட்டும்தான் பார்த்தோம். அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பருத்திப்பால்லாம் குடிச்சிட்டு வண்டியை எடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் எந்த பிளானும் கிடையாது. திருப்பரங்குன்றத்துலேருந்து நேராக திருச்செந்தூர் போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணி விடிய காலையில் சாமி பார்க்கலாம், இதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் திரும்பவும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழி எல்லாமே இந்த காற்றாடு இருக்கும் இல்லையா, விண்டு மில்லு, அது பயங்கரமாக இருந்தது. தூத்துக்குடி சரௌண்டிங் எல்லாமே கரண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ குழந்தைங்கெல்லாம் இந்த மாதிரி ரோட் ட்ராவல் பண்ணும்போது என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து கெயின் ஆகுது. நிறைய சர்ச் பண்ணி தான் அவனுக்குமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். நல்ல ஃபேமிலியாக பிளான் பண்ணணும் அப்படின்னா ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் ரோடு வரைக்கும் ஓகே. பட் திருச்செந்தூரில் ரோடு அவ்வளோவா சரியில்லை. ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா ரிலாக்ஸாக சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு பைபாஸ் ரோடெலாம் இருந்தது. ஒரு டோல்கேட் பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு ரிலாக்ஸாக ஆளுக்கு ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு ஒரு 6 மணி வாக்கில் திரும்பவும் வண்டி எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டைமில் வந்து வண்டி ஓட்டுறவங்க தான் ரொம்ப கஷ்டம். கண் விழிச்சு நைட்டு மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் கொடுக்காம ஃபேமிலியாக என்டர்டைன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் ஃபுல் டேவுமே வந்தோம். பசங்களை வந்து சமாளிக்கிறதும் கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரி சாங்ஸு எங்கள் வீட்டில் வந்து கேட்டிங்கன்னா 3 நாளாக விஜயோட பாட்டு தாங்க திரும்ப ஓடுச்சு. ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்தாச்சா. எங்களுக்கும் வந்து ரொம்ப நாள் பிளான் அப்படிலாம் கிடையாது. ஒரு 6 மந்த்தாக தான் திருச்செந்தூர் போகணுன்னு தோணிகிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட்டை சொன்னேன், அவங்களும் போகலாம் அப்படின்னாங்களா. சரி ஓகே, இந்த மாதிரி மே மந்தில் போகலாம், ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜெய்யோட ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படிங்கிறதுனால கிளம்பிட்டோம். போனால் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் அந்தளவுக்கு ரேட்டு கேட்குறாங்க. சாட்டர்டே சண்டே அப்படின்னா 4000 5000 கேட்குறாங்க. நைட்டு மட்டும் நம்மளோட திங்ஸை வச்சுட்டு தூங்குறதுக்கு அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க தான். நமக்கு பார்த்திங்கன்னா மடம் அங்கேயே இருக்குது. ஹாலில் படுத்தாலும் படுத்துக்கலாம். நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால இந்த மாதிரி ஒரு குட்டி ரூம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களே பெட்ஷீட் பில்லோலாம் கொடுத்தாங்க. பட் நாங்கள் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி மடம் பண்ணுறவங்களாம் வந்து ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப க்ளீன் ஹைஜீனிக் பார்க்க முடியாது. நம்மளோட பொருள் நீட்டாக இருக்கா, நாங்கள் டாய்லெட் நல்லா இருக்கா அதுதான் பார்த்தோம். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவங்க. எப்படி தான் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் கடவுள் வந்து இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்களே, அவரை கண் கூட பார்த்தோம். இந்த மடத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான் ஓனரு. கடை வச்சுருக்காரு, இன்னொரு 2 கடை வெளியில் வச்சுருக்காங்க. ஆனாலும் அவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்க. எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டு பண்ணாங்க. ரொம்ப ரிலாக்ஸாக நைட்டு வந்து தூங்கி காலையில் 3:30க்கு எல்லாருமே எழுந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடை வந்து கட்டியாச்சு. எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளிக்கிணறு தான் இருந்தது. திருச்செந்தூர் கோவிலை பார்க்கும்போது இத்தனை நாள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்த கோவிலுக்கு இன்றைக்கி நம்ம போகும்போது நல்ல ஒரு வைபாக இருந்தது. ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு
அதுக்கப்புறம் நாளிக்கிணறுல குளிக்கலான்ட்டு வந்தோம். நாங்கள் லைனுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா 5 மணி. பட் ஆனால் வெளியில் வந்த டைம் வந்து 8:30. கடலில் நைட்டே நிறைய பேர் தூங்குனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி மடத்தில் தங்கியிருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அதெல்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டு வரலாம். பட் ரொம்ப சார்ஜ் அதிகமாக கேட்குறதுனால எங்களோட திங்ஸ் மட்டும் சேஃபாக இருக்கும்னு நாங்கள் ஒரு சின்ன ரூம் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 700 வந்து கேட்டாங்க. அதையும் கொடுத்துட்டு வந்தோம். எங்களோட திங்ஸ்லாம் ரூம்லேயே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டுக்க மட்டும் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தோம். அந்த நைட்டு போட்டிருந்தாலே அதே ட்ரெஸ்லேயே எழுந்து வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிக்கிறதுக்காக நிற்கிறோம். பாருங்கள் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, அவ்வளோ இருட்டாக இருந்த வானமே சூரியன் வந்து வெளிச்சம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி லைனில் நின்றவரும் பார்த்திங்கன்னா தீவிர முருக பக்தராக மந்த்லி திருச்செந்தூர் கோவிலுக்கு வருவேன் அப்படின்னாங்க. ஸோ அவரும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க கேட்டுக்கிட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாளிக்கிணறுல குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. அங்கே கொஞ்சம் தொட்டி மாதிரி இருக்குது. அந்த தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப நல்ல தரிசனம். பிள்ளையாரை பார்த்தோம், அதாவது பார்த்திங்கன்னா யானையை பார்த்தோம், மயிலை பார்த்தோம். அதுவே நல்ல தரிசனமாக கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு லைனில் நிற்கிறோம். செம்ம கூட்டம். என்னால் அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஒரு 2.5 மணி நேரம் லைனில் நின்னோம். எங்களுக்கு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டு வெளில வந்தால் லைன் வந்து 4 மடங்கு போயிடுச்சு. கடவுளே 7:30 மணிக்கு லைனில் நின்னது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. 9:30க்கெலாம் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா மடத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11:30 போல் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பட்டி, பனங்கற்கண்டு, இந்த மாதிரி ஓலை கூடைகள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு கடைக்காக நின்று பர்ச்சேஸ் பண்ணோம். திருச்செந்தூரில் அந்தளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணல. கொஞ்சம் எல்லாருக்குமே மூட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலியாக போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திஷ்டி வருமா இல்லையா, அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்துச்சு. சின்ன சண்டைகள்லாம் இருந்ததுனால கடன்ட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்குமே நாங்கள் பெருசாக ஷாப்பிங் பண்ணலை. ஸோ போகிற வழியில் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்தோன்னா ஆசையாகிடுச்சு. அப்படியே கார் பாட்டி கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து நைட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கணும். சரியான காற்றும் கிடையாது ரூமில். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கினோமா. கோவிலுக்கு போயிட்டு வந்த டயர்டு, அதனால் அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு தான் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ க்ரீனிஷாக மலைகள், அதுக்கப்புறம் ரோடு தரமான ரோடு. எங்கள் ஊர் திருவாரூர் சைட்லாம் பண்ருட்டி பக்கம் போகணுமா, அது குண்டும் குழியுமாக இருந்துட்டு இந்த மாதிரி ரோடை பார்த்ததும் என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ டிரைவிங் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி ரோடை வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபேமிலியாக போகும்போது அவங்க வந்து டென்ஷன் ஆகாமல் ரொம்ப சூப்பராக வந்து அவங்க ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்மளை சேஃபாக அழைச்சிட்டு போகிறது அவங்க தான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ட்ராவல்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு கோவிலுக்குமே நெக்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணுறோம். கோவில்னு கிடையாது, ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் அவங்க நம்பி தானே உட்காந்து போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 நாள் எங்களோட டே வந்து ரொம்பவே மறக்கவே முடியாத டேஸாக அமைஞ்சது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணோம். ஐ ஹோப் நீங்களும் இந்த 1 வீக் ஃபுல்லாக எங்களுடைய டூர் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒரு வழியாக நாங்கள் சென்னையை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஒரு 11:30 அது போல் ரீச் பண்ணிடுவோம். ஒரு 10 o'clockலாம் கிட்டக்கே வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் தாண்டி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்டோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டயர்டு. பட் ஆனாலும் பாட்டு பாடிட்டு ஜாலியாக தான் வந்து வந்தோம். திருச்செந்தூரில் நல்ல ஒரு தரிசனம். நிறைய ஐயருங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறேன், இந்த வேடு வச்சு கும்பிட்றேன், காசு கொடுங்க அப்படிலாம் வாயை திறந்தே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஐயர்லாம் நம்பி காசெல்லாம் கொடுக்காதீங்க. நேராக முருகரை பார்த்து அங்கேயே அர்ச்சனை பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 11:30 அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒன்றும் பண்ணல, ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்பாடான்னு பெட்டில் சாஞ்சோம். என்ன தான் வெளில போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஃபேன் காற்றை சுவாசித்தா தான் எல்லாருக்குமே மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நாளையிலேருந்து வந்து ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துடுச்சு. நாங்கள் 3 நாள் என்ஜாய் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நிறைய விஷயங்கள் தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபேமிலியாக இந்த வெக்கேஷன், இந்த சம்மர் ஹாலிடேஸை எங்கே நீங்கள் ஃபன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் எதுவுமே போகலை அப்படின்னாலும் நோ அப்ஜெக்ஷன், ஷேர் பண்ணலாம். நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.